பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் FGVBS டீம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆண்டு FGVBSின் கருப்பொருள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து 5 நாட்களுக்கும் எல்லா மெட்டீரியலும் தயார் செய்திருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் தலைப்பு என்ன, வேதாகம கதையின் சுருக்கம் என்ன என்பதை பார்ப்போம். டே 1, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் உபத்திரவத்திலிருந்து தங்களை மீட்டுக்கொள்ளும்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். இவர்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் கேட்டு அவர்களை மீட்டு ரட்சித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க. பாலாக் ராஜா பீலாயாமை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க நினைத்தான். ஆனால் தேவன் அவர்களை சபிக்க விடவில்லை. மாறாக 3 முறையும் பீலாயாம் அவர்களை ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்ததுனால அவர்களை தேவன் சபிக்க விடவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தார். இது போலதான் சாத்தான் நமக்கு விரோதமாய் அநேக தீமைகள் செய்து அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம வைத்து நமக்கு நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் தரான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மீட்கப்பட்டவர்களாய் இருந்தால் தீமை செய்கிற சாத்தானின் எண்ணங்களில் இருந்து நம்மை மீட்டு விடுவித்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். சீனியர் ஒர்க் ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். இங்க மனப்பாட வசனம் பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கு டேஷ் கொடுத்துருக்கோம். மனப்பாட வசனத்தை இப்போ முதல் நாள் மனப்பாட வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 44, 21, 22. இந்த மனப்பாட வசனத்தை பிள்ளைகளை மனப்பாடம் செய்ய வச்சு இங்கே இந்த டேஷ்ல எடுத்து எழுத வைங்க. 5 டேஸுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே என்ன மனப்பாட வசனம் கொடுத்துருக்காங்களோ, ஒவ்வொரு நாளும் என்ன மனப்பாட வசனம் கொடுத்துருக்காங்களோ அந்த மனப்பாட வசனத்தை பிள்ளைகளை நல்லா மனப்பாடம் செய்ய வச்சு இந்த டேஷ்களை எடுத்து எழுத வைங்க. இப்போ லெசன் டைம் ஆக்டிவிட்டி 1 எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். யார் என பதில் கூறவும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர தேவன் பயன்படுத்தியவர் டேஷன் கொடுத்துருக்கு. இங்க 2 ஆன்சர் கொடுத்துருக்கு. 2 ஆன்சர்ல எது கரெக்டான ஆன்சரோ அதை எடுத்து எழுத வைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே. ஸோ மோசேன்றதை எடுத்து எழுத வைக்கணும். தமிழ்ல செய்யக்கூடிய பிள்ளைங்களை தமிழ்ல மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ரெண்டுமே இங்க செய்ய முடியாது. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல பிள்ளைங்களை ஃபாலோ சொல்லுங்க. இப்போ லெசன் டைம் 2 ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இன்றைய நாள் பாடத்தின்படி தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? இதை செய்யறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொடுத்துருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். நட்சத்திரங்களில் உள்ள படங்களின் பெயர்களின் முதல் எழுத்தை ஆங்கில எழுத்து தான் எழுதணும். அந்த படத்தினுடைய ஆங்கில எழுத்தை தான் ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து எழுதணும். படங்கள் உள்ள அதே வண்ணம் கொண்ட நட்சத்திரத்தில் எழுதவும். பின்னர் ஆங்கில எழுத்துக்களின் வரிசையின் அடிப்படையில் வண்ணங்களை பொருத்தி ஸ்டார் அண்ட் விங்ஸ் கலர் கொடுத்துருக்கேன். அதில் உள்ள வார்த்தைகளை கீழே உள்ள கோடிட்ட இடத்தில் எழுதி விடை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ்ல பிக்சர்ஸ் போட்டிருக்கு. இப்போ இந்த பிக்சர்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தான், அது இங்கிலீஷ் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் இதுல என்ன பிக்சர் போட்டிருக்குன்னா ஆண்ட் பிக்சர், எறும்பு பிக்சர் போட்டிருக்கு. இதனுடைய இங்கிலீஷ் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆண்ட் இல்லையா, ஏ. அப்ப இந்த கிரீன் அதே வண்ணம் கொண்ட, இப்போ இங்க கிரீன் கலர்ல தானே இந்த ஆண்ட் இருக்கு. இப்ப இங்க பாக்கணும், இங்க ஸ்டாரும் விங்ஸும் கலந்துருக்கு இல்லையா. இங்க கிரீன் ஸ்டார் இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா கிரீன் ஸ்டார் இங்க இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பிக்சர் ஆண்ட் பிக்சர். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, இங்கிலீஷ் லெட்டர் என்ன, ஏ. அந்த ஏயை கொண்டு வந்து இங்க கிரீன் ஸ்டார்ல ஏன்னு நீங்க எடுத்து எழுதி சொல்லணும் பிள்ளைங்களை. அடுத்தது அப்படி ஒரு கலருக்கும் உள்ளதை பாருங்க. இப்ப இங்க ப்ளூவா, ப்ளூல என்ன இருக்கு, டக் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, டி. அதை கொண்டு வந்து இங்க ப்ளூ கலர்ல இதே கலர்ல இருக்க ஸ்டார்ல எழுதணும், டி. இங்க வந்து வயலட் கலர் இல்லையா, இது என்னது, ஜிராஃபி. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி. ஸோ இங்க வயலட் கலர் ஸ்டார்ல ஜின்னு எழுத வைக்கணும். இங்க ரெட்ல என்ன இருக்கு, ஈகிள். ஃபர்ஸ்ட் லெட்டர் இ. அதை கொண்டு வந்து இங்க ரெட் கலர் ஸ்டார்ல எழுத வைக்கணும். இப்போ இங்க வந்து கிரீம் கலர் ஸ்டார் இருக்கு. இங்க கேமல் அப்படி ஒட்டகம் இருக்கு, கேமல் சி. ஸோ அதை இது கிரீம் கலர் ஸ்டார் இங்க இருக்கு, அங்க கொண்டு வந்து கிரீம் கலர் ஸ்டார் இங்க இருக்கு, அங்க கொண்டு வந்து சி. இதே மாதிரி ஒவ்வொரு கலர் ஸ்டார்லையும் என்ன பிக்சர் இருக்கோ அதனுடைய இங்கிலீஷ் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டரை கொண்டு வந்து அதே கலர் இருக்கிற ஸ்டார்ல எழுத சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை. அதுக்கப்புறம் இப்ப இங்க கிரீன் கலர் ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், லெட்டர் ஏ. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையின் அடிப்படையில் ஆங்கில லெட்டர்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, ஏ. அடுத்தது பி. அந்த ஏபிசிடி ஆர்டர்ல நீங்க எடுத்து வேர்டு எழுதணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, கிரீன்ல தானே ஏ லெட்டர் எழுதுனீங்க. அப்ப இங்க கிரீன் கலர் விங்ஸ் என்ன எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு இல்லையா. அப்ப அதுல இருக்கிற வேர்டை கொண்டு வந்து இந்த டேஷ்ல எழுதணும். அப்ப இங்க என்ன வேர்டு இருக்கு, தேவனால். ஸோ அந்த தேவனால்ன்ற அந்த வேர்டை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்ல எழுதணும். இப்ப அடுத்த ஆங்கில லெட்டர் என்ன, பி. அது நம்ம எங்க எழுதணும், பீன்றது
பேட்டு இந்த லைட் ப்ளூ கலர்ல எழுதியிருப்போம் ஸ்டார்ல. அது எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. இங்க வந்து நம்ம என்ன எழுதியிருப்போம், பீன்ற இங்க எழுதியிருப்போம். இது கலர் வந்து லைட் ப்ளூ கலர். அந்த விங்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க, இது இங்க இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கும் மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த இது இங்க இருக்கக்கூடிய வார்த்தை வந்து ஆசீர்வதிக்க. அப்ப இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி ஒரு ஸ்டாரோட கலரையும் அந்த விங்ஸோட கலரையும் மேட்ச் பண்ணி அங்க இருக்கிற வார்த்தையை கொண்டு வந்து அந்த டேஷ்ல எடுத்து எழுதுங்க. அடுத்தடுத்த டேஷ்ல இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டர் ஏலேருந்து பிசிடி இங்க எத்தனை லெட்டர்ஸ் வந்திருக்கோ ஜி வரைக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க எடுத்து ஒரு வார்த்தையா கொண்டு வந்து அந்த டேஷ்ல எழுதுங்க. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எனவே இவர்களுக்கு விரோதமாய் எந்த தீமையும் யாரையும் செய்ய தேவன் யாரையும் அனுமதிப்பதில்லை. இது ஆன்சர். இப்ப நான் எப்படி தமிழுக்கு சொன்னனோ அதே தான் இங்கிலீஷ்க்கும் ஃபாலோ பண்ணணும். டே 2. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். யோசேப்பை பத்தி இங்க சொல்லியிருக்குது. யோசேப்புக்கு சூழ்நிலைகள் எவ்வளோ கடினமா இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாமல் அதை விட்டு விலகி ஓடினான். தேவன் அவனை ஏற்ற நேரத்துல எகிப்து முழுமைக்கு அதிகாரியாக்கி உயர்த்தி மேன்மையாக வைத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் உயர்த்தி மேன்மையாக வைப்பார். யோசேப்பை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படணும்னா எல்லா விஷயத்திலையும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்கணும். நாம் என்ன செய்தாலும் தேவன் நம்மை காண்கிறார், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கு மறைவாக நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்ற அந்த உணர்வோட நாம இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தேவன் நம்மை உயர்த்தி மேன்மையாக வைப்பார். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். லெசன் டைம் ஆக்டிவிட்டி 1. விடைக்குரிய எழுத்தை எடுத்து கட்டத்தில் எழுதவும். இப்ப இங்க யோசேப்பை மிகவும் அதிகமாக நேசித்தது டேஷன் கொடுத்திருக்கு. 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கு. அவன் சகோதரர்கள், அவன் தந்தை யாக்கோபு, போத்திபார். இதுல ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் தந்தை யாக்கோபு. அதனுடைய லெட்டர் என்ன அங்க கொடுத்திருக்கு, பி. அதை மட்டும் பீன்ற லெட்டரை மட்டும் கொண்டு வந்து இந்த பாக்ஸ்ல எழுத சொல்லுங்க. தமிழுக்கும் அப்படியேதான் வரும், இங்கிலீஷ்க்கும் அப்படியேதான் வரும். இந்த 5 டேஸ்க்கு 5 கொஸ்டின்ஸுக்கும் அந்த எது ஆன்சரோ அந்த லெட்டர் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து மட்டும் இங்க எடுத்து எழுத சொல்லுங்க. லெசன் டைம் ஆக்டிவிட்டி 2 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பாருங்க. முதலில் கதையை வரிசைப்படுத்துக, பின்னர் எண்களின் வரிசையின் அடிப்படையில், அதாவது 1 2 3 எண்களின் வரிசையின் அடிப்படையினா 1 2 3 வலது பக்கம் உள்ள வார்த்தைகளை எடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடத்தில் எழுதி விடை காண்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல யோசேப்பினுடைய அந்த கதையினுடைய ஆர்டர் வந்து மாறி கொடுத்துருக்கோம். இங்க அந்த கதைக்கு அந்த இந்த பாக்ஸுக்குரிய பிக்சர் தான் இங்க இருக்கு. ஆனா இந்த கதையினுடைய ஆர்டர் மாறி இருக்கு. நீங்க இதை இங்க வரிசைப்படுத்தி போடணும். சரிங்களா? கதையில ஃபர்ஸ்ட் என்ன வரும்? யோசேப்பு அவனுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டார் இல்லையா? அந்த அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. யாக்கோபு யோசேப்பை நேசித்தான், சிறப்பு அங்கேயே கொடுத்தான். இது வந்து இங்க 1, இந்த பாக்ஸ்ல இங்க 1ன்னு போட்டுக்கணும். அடுத்து 2 என்னன்னா, யாக்கோபு வந்து யோசேப்பு வந்து என்ன செய்வாரு, ஒரு தரிசனம் ஒரு சொப்பனம் காணுவான் இல்லையா, அதை சகோதரர்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப சகோதரன் அவனு பேர் பொறாமை கொள்வாங்களே, அந்த கதை அந்த இது. அப்ப பாத்தீங்கன்னா இது யோசேப்பின் சொப்பனம், சகோதரர்கள் பொறாமை கொண்டனர், அவனை வறண்ட கிணற்றில் தள்ளினர். இப்ப இது வந்து 2. இதே மாதிரி ஸ்டோரியை நீங்க ஆர்டர் பண்ணி இந்த பாக்ஸ்ல 1 2 3 போட்டுடணும். 1 2 3 போட்ட பிறகு எண்களின் வரிசையின் படி வலது பக்கத்துல இருக்க பாக்ஸ்ல வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இங்க ஆன்சரா எடுத்து எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போட்டோம், 1ன்றது இங்க போட்டோம் இல்லையா. ஸோ இங்க இருக்கக்கூடிய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, கடினமானதாக. அப்ப அதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்ல போடணும். இப்ப 2 எங்க போட்டோம், இங்க போட்டோம் இல்லையா. இதனுடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தை கர்த்தருக்கு. அப்ப 2வது டேஷ்ல கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு போடணும். இதே மாதிரி நீங்க கொண்டு வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களை தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்தி மேன்மையாக வைப்பார். இதே தான் நீங்க இங்கிலீஷ்க்கு செய்யணும். இங்கிலீஷ் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்டுகளை கொண்டு வந்து எடுத்து எழுதுங்க. டே 3. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொல்றதை செய்யாம அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன சவுலை பற்றியும், தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதன்படி செய்து வெற்றி பெற்று ஆசீர்வாதம் அடைந்த தாவீதை பற்றியும் தான் இங்க வேதாகம கதை சொல்லியிருக்குது. தாவீது தன்னுடைய சொந்த ஞானம், திறமை, அனுபவங்களை அடிப்படையா வைத்து செயல்படாம தேவனிடம் ஆலோசனை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். நாமும் இதே போல நம்முடைய சொந்த அனுபவம், திறமை, அனுபவங்களை பின்பற்றி
அதை பற்றி செயல்படாம தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவர் சொல்ற போதனைகளை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள். லெசன் டைம் ஆக்டிவிட்டி 1. சரியா தவறா என்ன கூறுக. சரின்னா சரின்ற டிராஃப்ட் எடுத்து எழுத சொல்லுங்க. தவறுன்னா தவறுன்னு எடுத்து எழுத சொல்லுங்க. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி சாமுவேலிடம் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் கூறினார். இந்த சென்டென்ஸ் சரியா தவறானா சரி. ஸோ சரின்னு எடுத்து எழுத சொல்லுங்க. ஆன்சர் சரின்னா சரின்னு எடுத்து எழுத சொல்லுங்க. தவறுன்னா தவறுன்னு எடுத்து எழுத சொல்லுங்க. லெசன் டைம் 2 ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். தேவனிடத்தில் விசாரித்து செயல்களை செய்யும் தாவீதுக்கு கிடைத்த மேன்மை என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களின் அமைப்பை புரிந்து கொண்டு விடைக்குரிய எழுத்தை கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்தில் எழுதி விடை காண்க. இப்ப நீங்க இங்க எழுத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இங்க பாக்ஸ்ல தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்கு, இங்கிலீஷ் எழுத்துக்கள் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி சொன்னது போலதான் தமிழ் எழுதக்கூடிய பிள்ளைங்க தமிழ் லெட்டர்ஸை மட்டும் பாருங்க, இங்கிலீஷ் எழுதக்கூடிய பிள்ளைங்க இங்கிலீஷ் லெட்டர்ஸை மட்டும் பாருங்க. இப்ப நம்ம இங்க எக்ஸாம்பிள பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எழுத்து இருக்கு, தமிழ் எழுத்து ஜா இருக்கு. இங்க ஜா எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு இல்லையா? அடுத்தது கீழே என்ன எழுத்து இருக்கு? கா இருக்கு. கா எங்க வருதுன்னு பாருங்க, இந்த பக்கம் வருதா அந்த பக்கம் வருதான்னு பாருங்க. இந்த பக்கம் வருது. எப்படி வந்திருக்கு? ஜால இருந்து ஒரு எழுத்து விட்டு கா வந்திருக்கு இல்லையா? அடுத்து காக்கு கீழே இங்க பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கோம்? இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கோம். அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா அதே தான் இங்க நீங்க செய்யணும். இப்போ காக்கு அப்புறம் இங்க என்ன போட்டிருக்கேன்? சி போட்டிருக்கு இல்லையா? ஸோ சி எங்க வருது? இங்கதான் வருது. இப்போ பாருங்க இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜாக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டு கா வந்திருக்கு, ஒரு எழுத்து விட்டு சி வந்திருக்கு. அப்ப இங்க இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இது ஒரு எழுத்து விட்டு ஒன்னு எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப ஆ இருக்கா? ஆ இங்க எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு இல்லையா? அடுத்த எழுத்து எங்க இருக்கு? இங்க கா இருக்கு. கா எங்க வந்திருக்கு? ஆக்கு அந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா? காக்கு இந்த பக்கம் இருக்கு, லெஃப்ட் சைட்ல வந்திருக்கு இல்லையா? அடுத்தது இங்க என்ன விடைக்குரிய எழுத்தா இங்க என்ன கொடுத்துருக்கோம்? இருன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? அது எங்க வந்திருக்கு? அதுவும் இந்த லெஃப்ட் சைட்லயே வந்திருக்கு. அப்ப இது எல்லாமே ஆக்கு அடுத்து கா வருது, காக்கு அப்புறம் அடுத்து இரு வருது. ஸோ அப்ப அடுத்த லெட்டர்ஸா எடுத்து எழுதணும்ன்றது இங்க அமைப்பு. சரியா? அதே மாதிரிதான் இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வா. வா எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அடுத்தது இப்பு இருக்கு இல்லையா? இப்பு எங்க இருக்கு? லெஃப்ட் சைட்ல தான் வந்திருக்கு, அந்த சைடு ரைட் சைட்ல போகல. ஸோ லெஃப்ட் சைட்ல இப்பு இருக்கு. இங்க பாக்ஸுக்குள்ள இருக்கிறது ஆன்சருக்குரிய எழுத்து மாரி. கீன்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ வா பாத்தீங்கன்னா இப்ப இப்பு வந்து 2 எழுத்து விட்டு இப்பு வந்திருக்கு, அதே மாதிரி 2 எழுத்து விட்டு இங்க கீ வந்திருக்கு. அப்ப 2 எழுத்து விட்டு எழுதுறோம் அப்படின்றது. இப்ப நான் எப்படி இதை சொன்னோம்னா அதே தான் இங்கிலீஷ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? இப்ப இங்க பாக்கலாமா ஆன்சர் என்ன எழுதணும்னு? தாவீது பட்டவனா இருந்தான்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாக்கலாமா? வா என்ன எங்க இருக்குன்னு பாருங்க. வா எங்க இருக்கு? இரு இருக்கு இல்லையா? அடுத்தது இரு இங்க இந்த வலது பக்கம் போயிருக்கு இரு. அப்ப வாக்கு அப்புறம் இரு வந்திருக்கு. எத்தனை எழுத்து விட்டு? ஒரு எழுத்து விட்டு. அப்ப இங்க எழுதக்கூடிய எழுத்து எங்க வரணும்? இருல இருந்து ஒரு எழுத்து விட்டு எழுதணும். அப்ப பாத்தீங்கன்னா இரு இங்க இருக்கியா? ஒரு எழுத்து விட்டு எடுத்து எழுதுனீங்கன்னா இங்க என்ன இருக்கு? ஆ இருக்கு. அந்த ஆவை கொண்டு வந்து இங்க எழுதணும். புரியுதா? இப்ப இங்க ரா இருக்கு இல்லையா? அடுத்தது பார்க்கலாம். ரா இருக்கு. இந்த ரா இங்க இருக்கு. அடுத்தது எங்க இருக்கு? இப்பு இருக்கு, அது பக்கத்திலேயே இருக்கு. அப்ப அடுத்தடுத்து வந்திருக்கு. அப்ப இங்க இப்புக்கு அப்புறம் இங்க வரக்கூடிய எழுத்து எங்க வரணும்? இப்புக்கு அடுத்து என்ன வந்திருக்கோ அதே எழுத்து. இப்ப சி இருக்கு, அதை கொண்டு வந்து சின்னு எழுதணும். இது மாதிரி ஒரு எழுத்து அமைப்பையும் பாருங்க. இந்த ஒரு செட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி ஒரு எழுத்து அமைப்பு எப்படி இருக்கோ எப்படி இருக்கும்? ஒண்ணு அடுத்தடுத்து வந்திருக்கும், இல்லைன்னா ஒரு எழுத்து விட்டு வந்திருக்கும், இல்லைன்னா 2 எழுத்து விட்டு வந்திருக்கும். இப்படிதான் அமைப்பு இருக்கும். அந்த எழுத்தை பார்த்துட்டு அது ரைட் சைடு வந்திருக்கா லெஃப்ட் சைடு வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல எடுத்து எழுதுங்க. அப்படி எழுதும் போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அடுத்தது 2வது ஆன்சர் என்ன அப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே அமைப்பு தான், எழுத்து அமைப்பை பயன்படுத்தி பண்ணும்போது தேவன் தாவீதை கடைசி மட்டும் ராஜாவாக நிலைநிறுத்தினார். இப்ப நான் எப்படி தமிழுக்கு சொன்னனோ அதே தான் மெத்தடை நீங்க இங்கிலீஷ்க்கும் ஃபாலோ பண்ணணும். டே 4. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஜெபிக்கிறவர்கள். இங்க ஈசாக்கு பற்றி சொல்லியிருக்குது. ஈசாக்கு ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவன். அதனால கர்த்தர் அவனோட இருந்தார், அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவன் என்ன செய்தாலும் அதை தேவன் வந்து ஆசீர்வதித்தார். அவன் விதைத்தான் 100 மடங்கு பலன் பெற்றான். கிணறுகளை வெட்டினா தண்ணீர் கிடைச்சது. ஆனா அதே பெலிஸ்தியர்கள் கிணறு வெட்டினாங்க, தண்ணீர் கிடைக்கல. இப்படி ஜெபிக்கிற ஈசாக்கோட தேவன் இருந்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு அந்த தேசத்து ராஜா அபிமெலேக்கு கண்டு அவனோடு சமாதானமா இருக்க விரும்புறான். ஈசாக்க போல நாமும் ஜெபிக்கிறவங்களா இருந்தா கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, நம்மோடு கர்த்தர் இருக்கிறார்னு
நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டு நம்மோடு சமாதானமா இருக்க விரும்புவாங்க. டே 4 ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஜெபிக்கிறவர்கள். லெசன் டைம் ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாம். விடுபட்ட எழுத்தை சரியான இடத்தில் எடுத்து எழுதி விடை காண்க. எந்த நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது? நீங்க அந்த வார்த்தை கம்ப்ளீட் ஆகல, 2 எழுத்து எடுத்து எழுதணும், அதுக்கு டேஷ் கொடுத்துருக்கோம். அந்த 2 எழுத்தையும் நாங்கள் இங்கே ப்ராக்கெட்ல போட்டிருக்கோம். பட் இந்த ஆர்டர்ல எழுதக்கூடாது. அங்கே கேராரூர்னு வரணும். அப்போ ரா இங்கே ஃபர்ஸ்ட் டேஷ்ல வரணும், இர் வந்து அடுத்த டேஷ்ல வரணும். அந்த வேர்டுக்கு ஏற்றாப்புல இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு இந்த டேஷ்ல ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாடவேலை செயல்பாடு 2 எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஈசாக்கு விதை விதைத்த போது என்ன நடந்தது? இதனால் அறிந்து கொள்வது என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு படிக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களுக்கான வார்த்தையை கட்டத்தில் கண்டுபிடித்து அவ்வார்த்தையின் எழுத்துக்களை கோடிட்டு பின்னர் மீதியுள்ள எழுத்துக்களை ஒவ்வொன்றாக மேலிருந்து கீழாக வரிசையாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடத்தில் எழுதி விடை காண்க. முதல் எழுத்து சிகப்பு கலர் குறிக்கப்பட்டுள்ளது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கும் தமிழுக்கு தனியா இங்கிலீஷ்க்கு தனியா இங்க கொடுத்துருக்கோம். இப்ப இங்க உதாரணம் கொடுத்துருக்கோம் பாருங்க எப்படி செய்யணுன்றத. இங்க இது என்ன படம்னு பாத்துக்கோங்க. ஓநாய் படம். இப்போ இந்த படத்தை இங்க பிக்சரை வச்சு அது என்னன்னு நீங்க வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஓநாய் போல பசித்தவன் அர்த்தம். அப்போ ஓநாய், இங்க அந்த ஓநாய்ன்ற வேர்டு இங்க வந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க சிகப்பு கலரால உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இங்க சிகப்பு கலரால உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் லெட்டர்னு வச்சுட்டு ஓ நாய், அப்போ அதை ஸ்பெல்லிங் பண்ணுங்க. எங்க எப்படி வரணும்? ஓ நாய் இப்படி வருதா? ஸோ இதை இப்படியே நீங்க என்ன பண்ணணும், பிள்ளைங்களை விட்டு ஒரு கோடு போட்ட சொல்லிடணும். இந்த ஓ நாயின்னு இப்படி இந்த லெட்டர்ஸ் எழுத்துக்களை அப்படியே கோடு போட்ட சொல்லிடணும். அதே மாதிரி தான் இங்கே செய்யணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். இப்போ பேலன்ஸ் இருக்க லெட்டர்ஸை தான் நம்ம எடுத்து வந்து ஒரு டேஷ்லேயே எழுதணும். இது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இங்கே தான் நம்ம வந்து ஆன்சர்ஸை பார்த்து இங்கே எழுதணும். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழுக்கு இந்த சைடு இருக்கு. அங்கே என்ன பிக்சர் போட்டிருக்குன்னா சிங்கம் தெரியுது இல்லையா? சிங்கம் போல தைரியமானவன். அப்போ சிங்கம் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, அது இங்கே வந்து மார்க் இங்கே தவறா மார்க் ஆயிருக்கு. இங்கே வரும் இங்கே லெட்டர் சி கோட்டில் மேலே இருக்கு, இங்கே இருக்கும் சின்றது. இங்கே இந்த மார்க்கிங் மட்டும் இந்த இடத்துல வந்து தவறா மார்க் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். அதை அங்கே அடிச்சுட்டு இங்கே சியில் வந்து ரெட் கலர்ல மார்க் பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ சிங்கம் சி இங் க இம் இதானே அதனுடைய எழுத்துக்கள். ஸோ அதை இப்படி கோடு போட்டுற சொல்லுங்க பிள்ளைங்களை விட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் இது சிங்கம் கோடு போட்டுற சொல்லுங்க. அந்த லெட்டர்ஸை மட்டும்தான் கோடு போடணும். நீங்க ஆன்சருக்குரிய லெட்டர்ஸ்லாம் கோடு போட்டுட்டீங்கன்னா இங்கே ஆன்சர் கரெக்டாக வராது. அடுத்த படம் பாருங்க. இது என்னன்னா நரி. நரி போல புத்திசாலி. இங்கே பாருங்க அடுத்த கட்டத்துல நான் படுத்த இடத்துல இதே மாதிரி தான் ரெட் கலர்ல புள்ளி இங்க சி கிட்ட வைக்கணும். இதை அடிச்சுட்டு டீச்சர்ஸ் நீங்க இதை அடிச்சுட்டு இங்க ரெட் கலர்ல வைக்க சொல்லுங்க. இப்ப இந்த நரி இந்த 2 லெட்டர் இருக்கதை கோடு போட்டுருணும். இங்க பேலன்ஸ் லெட்டர்லாம் கோடு போட்டுறாதீங்க. அதை தான் நம்ம கொண்டு வந்து ஆன்சரா எழுத போறோம். அது எப்படி எழுதணுன்றத சொல்றேன். இப்ப அடுத்தது இங்க என்ன பிக்சர் கொடுத்துருக்கு? மயில். மயில் போல பெருமை மிகுந்தவன். ஸோ இந்த இதுல மேல வந்து ரெட் கலர் மார்க் பண்ணிருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போ ம இ இல் இப்படி வருது. ஸோ இப்படி கோடு போட்டு சொல்லணும். இந்த லெட்டர்ஸ் அடிச்சு இப்படி கோடு போட்டுடணும். அடுத்தது இங்க எருது படம் கொடுத்துருக்காங்க. எருது போல வலிமையானவன். அப்ப இங்க ஏ தானே ஃபர்ஸ்ட் லெட்டர், அது எங்க மார்க் பண்ணிருக்கு பாருங்க, இங்க மார்க் பண்ணிருக்கு ஏ ரு து. அப்ப இதை அப்படியே கோடு போட்டு சொல்லுங்க இந்த வார்த்தை இந்த எழுத்த. சரிங்களா? எருது. இதே மாதிரி வௌவால். இது வௌவால் படம். வௌவால் போல குருடானவன் இங்க மார்க் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ வ யு வா இல். அப்ப இப்படியே கொண்டு இப்படி கோடு போட சொல்லிருங்க. இது என்ன பிக்சர்? ஆந்தை. ஆந்தை போல ஞானமானவன். இங்க இங்க ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கு. இந்து எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்திருக்கு. ஸோ ஆ இன் தை இப்படி மார்க் பண்ண சொல்லிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்ஸை பார்த்து அந்த பிக்சருடைய இந்த பிக்சருடைய பேர் என்னவோ அந்த பேர்ல இருக்க எழுத்துக்களை கோடு போட்டு அடிச்சிட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வரிசையா எடுத்து எழுதிட்டு வரணும் இந்த டேஷ்ல. இப்போ இங்க இது சிங்கம் இங்க அடிச்சிட்டாச்சு இல்லையா? இங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது? நூ ஸ்டார்ட் ஆகுது. அது நூவை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்ல எழுதுங்க. இப்போ இந்த ஆர்டர்ல அப்படியே மேலேருந்து கீழே வரிசையா. அப்போ இந்த லைன் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த லைன், அதுக்கு அடுத்த லைன் அப்படி லாஸ்ட் வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் நூ, அடுத்த லெட்டர் என்ன இருக்கு? இது அடிக்காம தான் இருந்திருக்கும் ரூ. அடுத்தது ம, அடுத்த டேஷ்ல ம, அடுத்த டேஷ்ல ட, அடுத்த டேஷ்ல இங். இங்க க அடிச்சிருப்போம், இம்மும் அடிச்சிருப்போம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா கூ இருக்கும். ஸோ கூவை கொண்டு வந்து எழுதணும். இங்க ந ரி ரெண்டும் அடிச்சிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ப ல இன். 100 மடங்கு பலன் பெற்றான். ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு பலன் பெற்றான்.
இதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு லெட்டர்ஸா அடுத்தது ஜெபிக்கிறவர்கள் அப்படின்னு வரும். அடுத்த டேஷ்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிறவர்களின் உழைப்பை தேவன் ஆசீர்வதித்து மேன்மை அடைய செய்வார்னு வரும். ஒரு ஒரு லெட்டரா அடிபடாம இருக்கிற ஒரு ஒரு லெட்டரையும் மேலேந்து கீழே வரைக்கும் வரிசையா ஒரு ஒரு டேஷ்லையும் எடுத்து வந்து எழுதுங்க. ஆன்சர் கரெக்டா வரும். இதை தான் நீங்க அப்படியே இங்கிலீஷ்க்கும் ஃபாலோ பண்ணணும். இங்கிலீஷ்க்கு வந்து அப்படியே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம். பிக்சர் வந்து பின்னாடி இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல பிரேவ் அஸ் எ லைன் அப்படின்னு வரும். இந்த லைன்ற அந்த ஸ்பெல்லிங் வரதை நீங்க LION அப்படியே ஒரு கோடு போட்டுருணும். அதே மாதிரி ஒரு ஒரு பிக்சரையும் பார்த்து அந்த இதை அடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து வரிசையா எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். டே 5 பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கே பிறருக்கு நாம் அன்பு இரக்கம் பாராட்டி தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்து இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லி நாம் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது தான் பரலோக மேன்மை நமக்கு கிடைக்கும். பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கே பாடவேலை செயல்பாடு 1. கட்டத்திலிருந்து சரியான விடைகளை எடுத்து எழுதி விடை காண்க. இங்க பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்கோம். இங்க கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கான என்ன கரெக்ட் ஆன்சரோ எடுத்து எழுத சொல்லுங்க. பிறருக்கு அன்பு இரக்கம் காண்பித்து உதவி செய்பவர்கள் டேஷ் பாத்திரர்கள். எதுக்கு பாத்திரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோகத்திற்கு. அதான் ஆன்சர். இங்க பரலோகத்திற்குன்னு இருக்கு, அதை வந்து எடுத்து எழுத சொல்லுங்க. இங்க ஆன்சர்ஸ்லாம் மாறி மாறி இருக்கு. கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற கரெக்ட் ஆன்சரை எடுத்து வந்து பிள்ளைங்களை எழுத சொல்லுங்க. இப்போ லெசன் டைம் 2 ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். பரலோக மேன்மை யாருக்கு கிடைக்கும்? இப்போ பாருங்க, முதலில் பிஃபோர், பிட்வீன், ஆஃப்டர் எண்களை கொடுக்கப்பட்டுள்ள மேகத்தில் எழுதவும். பின்னர் எழுதிய எண்களின் வரிசையின் அடிப்படையில் 1 2 3 வரிசையின் அடிப்படையினா 1 2 3 எழுத்துக்களை எடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோடிட்ட இடத்தில் எழுதி விடை காண்க. ஃபர்ஸ்ட் இங்க மேகத்துல பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்கு. தமிழ் லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர் இருக்கும். ஒரு சில மேகத்துல தமிழ் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும். இங்க நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சென்டர்ல ஒரு செட் இருக்கு, பின்னாடி வலது பக்கம் ஒரு செட் இருக்கு. இப்ப இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் பிஃபோர் நம்பர் என்னன்னு நீங்க எடுத்து எழுதணும். இப்ப 7னா பிஃபோர் நம்பர் 6, 15னா பிஃபோர் நம்பர் 14, 4னா 3. இதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு எல்லா நம்பர்ஸுக்குடைய பிஃபோர் நம்பர் முன்னாடி வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை எடுத்து பிள்ளைகளை விட்டு ஒரு ஒரு மேகத்திலையும் எடுத்து எழுத சொல்லுங்க. இது என்னன்னா பிட்வீன் நம்பர். இப்போ 6க்கும் 8க்கும் இடையில என்ன நம்பர் வரும்? 6க்கு 8க்கு இடையில 7 வரும். 6 7 8. அதை இப்போ இங்கே 15னா 15 16 17. அப்போ இங்கே 7 எழுதணும், இங்கே 16 எழுதணும், இங்கே 1 2 3 இங்கே 2. இதே மாதிரி பிட்வீன் நம்பர்ஸை இங்கே எடுத்து இந்த வெள்ளை மேகம் இருக்கு இல்லையா, அந்த இதில் எடுத்து எழுத சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஆஃப்டர் நம்பர். இப்போ 5னா 5க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன? 6. 8னா 8க்கு ஆஃப்டர் நம்பர் 9, 4 3 5. இதே மாதிரி ஆஃப்டர் நம்பர் இந்த நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பரை இங்கே எடுத்து எழுத சொல்லுங்க. இப்போ என்ன செய்யணும்? ஆன்சர் எப்படி ஆன்சர் எடுத்து எழுதணும்னா, பிள்ளைங்க இந்த நம்பர்ஸ் ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்குல்ல, இந்த நம்பர்ஸை பார்க்கக்கூடாது. இனிமே பிள்ளைங்க எடுத்து எழுதியிருப்பாங்க இல்லையா, கைப்பட எடுத்து எழுதியிருப்பாங்க இல்லையா, இங்கே பிஃபோர் நம்பர், இங்கே பிட்வீன் நம்பர், இங்கே ஆஃப்டர் நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த பிள்ளைங்க கைப்பட எழுதின அந்த நம்பர்ல எண் வரிசையில எழுதணும். எண் வரிசையில எழுதணும்னா முதல் எண் என்ன? 1. 1 இப்போ எங்கே வரும்னா இங்கே வரும். இங்கே இருக்கக்கூடிய எழுத்து என்ன? இ. தமிழ்னா தமிழ் எழுத்தை மட்டும் எடுத்து எழுதுங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல எடுத்து இருக்கிற லெட்டர்ஸ் எடுத்து வந்து எடுத்து எழுதுங்க. இப்போ 1ல் இங்கே இருக்கிறது இ. அப்போ ஈயை கொண்டு வந்து இங்கே எடுத்து எழுதணும். இப்போ 2 இப்போ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும் 2 1 2 3. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து ஏ, அதை கொண்டு வந்து எழுதுங்க. அடுத்த நம்பர் நம்பர் ஆர்டரில் போகணும். 3 இப்போ எங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். பிஃபோர் நம்பரில் சு, இங்கே சு ஏசு. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வரீங்கன்னா இங்கே அதே லெட்டர் ரிப்பீட் ஆகும்போது நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும், அதை பார்த்து எழுதுங்க. மற்றபடி நம்பரை வரிசையாக ஆர்டராக எடுத்து எழுதணும். இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அனுதினமும் ஜெபித்து அவருடைய கற்பனைகளுப்படி நடக்கிறவர்களுக்கு பரலோக மேன்மை கிடைக்கும். இதே தான் நீங்க இங்கிலீஷுக்கும் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிஃபோர் நம்பர், பிட்வீன் நம்பர், ஆஃப்டர் நம்பர் எழுதிட்டு அதே 1 2 3 ஆர்டர்ல நீங்க இங்க வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எடுத்து வந்து எழுதும் போது உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ 5 டேஸ்க்கும் ஒர்க் புக் ஆக்டிவிட்டிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. நீங்க டீச்சர்ஸ் கைடில் இருக்கிற அந்த பைபிள் ஸ்டோரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் புக் ஆக்டிவிட்டி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கான ஆன்சர்ஸ் ஈஸியாக தெரியும்.
அப்படின்னு தெரியலன்னா டீச்சர்ஸ் கைடில் பின்னாடி கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். ஒர்க் புக்கை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆக்டிவிட்டியை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்க. முடிவு: இந்த வருட FGVBS ஆசீர்வாதமாக இருக்க ஜெபம் ரொம்ப அவசியம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இந்த வருடம் FGVBSக்கு வருகிற பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துங்க. இந்த வருஷம் FGVBSக்கு வருகிற பிள்ளைகளும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.